திருக்குறளாளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வி. முனுசாமி. வி. முனுசாமி எழுதிய நூல்கள் யாவை? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. வாழ்விக்கும் கல்வி என்னும் கட்டுரை எதிலிருந்து தொகுக்கப்பட்டது? சிந்தனை களஞ்சியம் என்ற நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. காலத்தை பற்றி அறிந்து கொள்ள வள்ளுவர் தந்த அதிகாரங்கள் யாவை? 2 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று காலம் அறிதல், இன்னொன்று கல்வி. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளுக்கு கோவில் என்று பெயர் வைத்தவர் யார்? கோவில்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். பள்ளித்தனம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று சொன்னவர் யாருன்னா பாரதியார். இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் யாவை? பின்னல், வேட்டை, தண்ணீருத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு முறையை பற்றி கூறியவர் யார்? சுப்ரபாரதி மணியன். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.